T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் காணலாம். 2026ஆம் வருடத்தின் 8வது மாதம். வருஷம் பிறந்து கிடுகிடுகிடுன்னு 8 மாதம் ஆகிவிட்டது. பெரும்பாலான இடங்களில் மழை பொழிகிறது. சில இடங்களில் மழையே இல்லாமல் ஒரே வரக்காய்ச்சலாக காய்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம்னாச்சும் மழை வருமா அப்படின்னு வருண பகவானை வேண்டிக் கொள்ளலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் ஆடி 18ஆம் பெருக்கு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் ஆடி அமாவாசை. இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமாவாசை. இந்த ஆகஸ்ட் மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கும்பராசியில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் பகலில் தோன்றுவதால், அதாவது காலை 8 மணி முதல் 11 மணி வரை காலையில் சந்திர கிரகணம் தோன்றுவதால் இந்தியாவுக்கு தெரியாது, மற்ற நாடுகளுக்கு தெரியும். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்கள் வெவ்வேறு இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியிலும், ராகு கேது கும்பம் சிம்மத்திலும் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி குரு பகவான் கிழக்கு உதயமாகிறார். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பொது பலன் காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் லாபஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 வரை மிகச்சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது அதிக லாபம். உங்களுக்கு நல்ல நேரம் தான். கோச்சாரம் இந்த மாதம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது. 11ஆவது வீட்டிலே புதன் இருக்கும்போது புதிய புதிய நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் நல்ல உதவி. பார்த்தீங்கன்னா 11ஆவது வீட்டில் புதன் இருக்கும்போது அங்கே கலத்தராதிபதி குரு இருக்கிறார், விரையாதிபதி சூரியன் இருக்கார். வாழ்க்கை துணை வழியில், நண்பர்கள் கூட்டாளி வழியில் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் 18 வரை நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. 11ஆவது வீட்டிலே அது கடகம் புதனுக்கு பகை வீடு. மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் ஐடியா சொன்னாலும் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதனால் மூத்த உடன் பிறந்தவர்களிடம் இந்த காலகட்டம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அவங்களுடைய ஐடியா அறிவுரையை ஏற்றுக்கிறது கன்னிராசி என்பதற்கு நல்லது. 11ஆவது வீட்டிலே புதன் இருக்கும்போது சூரியன் குரு மேல் புதன் செல்லும்போது அதிகப்படியான லாபம். அரசு வழியில் உதவிகள், அரசு சலுகைகள் கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 12ஆவது வீட்டிற்கு சூரியன் வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 12ஆவது வீட்டிற்கு புதன் வருகிறார். அப்போ விரயஸ்தானம் பலமாகிறது. நல்ல காரியங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல விதத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். கெட்ட காரியங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சேராத நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு படிக்காமல் விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா 12ஆவது வீட்டிலே புதன் சூரியன் கூட்டணி உங்களுக்கு ஞாபக மறதியை ஏற்படுத்தும். உங்களுக்கு நன்மைகளை குறைத்தே தான் செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா இரவு நன்றாக படுத்து தூங்கணும். நேரம் தவிர்த்து 10 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு தூங்கினீங்கன்னா கண் எரிச்சல், வயிற்று வலி இந்த மாதிரி உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும். 10ஆம் அதிபதி 12ஆவது வீட்டிற்கு வரும்போது ஆகஸ்ட் மாதம் 22க்கு பிறகு வேலை தொழில் சார்ந்து பயண அலைச்சல், பயண போக்குவரத்து, அதன் மூலம் பண செலவுகளும் கன்னிராசி என்பதற்கு உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 10ஆவது வீட்டிற்கு செவ்வாயும் ஜென்ம ராசிக்கு சுக்கிரனும் வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி இருகிரக பார்வையில் கன்னிராசி வரப்போகிறது.
ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது சுக்கிரனுக்கு நேச வீடு. கன்னி ராசிக்கு 2 9ஆம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசிக்கு வரும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக எண்ணங்கள் கூடுதலாக வரும். இந்த கோயிலுக்கு போட்டுடலாம், அந்த கோயிலுக்கு போட்டுடலாம் அப்படின்னு ஆன்மீக எண்ணங்கள் கூடுதலாக வரும். மற்றவர்களுக்கு பணங்காசு ரீதியாக தாராளமாக உதவி செய்வீங்க. கன்னி ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மற்றவர்களிடம் கணக்கு வழக்கு பார்த்து தான் காசு உதவி செய்வீங்க. 9ஆம் ரீதி ஜென்ம ராசியிலே செவ்வாய் சனி பாரியில் இருக்கும்போது இந்த காலகட்டம் தாராளமாக உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணம் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய செய்ய அதிக லாபங்களை, அதிக பணத்தை கன்னிராசி என்பதற்கு சுக்கிர பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கிரன் நேசம். சுக்கிரன் நேசமாகும் போது எந்த அளவுக்கு நீங்கள் செலவு செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு குடும்ப பொறுப்பு எடுத்து நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வருமானம், பணம், பொருளாதார நிலை அமையும். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். 10லே செவ்வாய் வரும்போது நல்லா அதிகாரம். நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம், மற்றவர்களிடத்தில் வேலை வாங்கலாம். அந்த அளவுக்கு உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் அதிகாரத்தன்மை தெரியும். செவ்வாயுடைய காரக தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை, விவசாயம், மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது கன்னிராசிக்கு பெரிய அளவு நன்மை தான். கூடுதலான உழைப்பு இருக்கும். நீங்கள் எந்த வேலை, என்ன தொழில் செய்தாலும் கூடுதலான உழைப்பு இருக்கும். கர்மஸ்தானத்திலே, ஜீவனஸ்தானத்திலே அது மாமியார் ஸ்தானம். சிலருக்கு மாமியார் மூலம் தொல்லைகள், தொந்தரவு, மாமியாரிடம் சண்டை கட்டக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். கோச்சாரத்தில் 10ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது பங்காளிகள் வழியில் கர்ம காரியங்கள், ஒரு இறப்பு, மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். அப்போ கண்டகச்சனியின் பாதிப்புகள் குறைகிறது. 7ஆம் இடத்தின் தன்மைகள், அதாவது மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு சிக்கல், பிரச்சனை, அல்லது குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குறது, வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான அமைப்புலாம் கன்னிராசி என்பதற்கு இப்போ குறையும். கணவன் மனைவிக்குள் ஓரளவு நல்ல ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் நன்றாக வருவாங்க. வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு, நண்பர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கிடைக்கும். கன்னிராசிக்கு 12 6ஆம் இடத்தில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது. பெரும்பாலும் 6ஆம் வீட்டில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா வருமான வரி சார்ந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை வரலாம். அதனால் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் செலுத்தி கொள்ளுங்க. வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு உங்களுடைய வருமானம் பெருகும். இன்னொரு 3 மாத காலம் இருக்கிறது. வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் புதனுடைய நிலை நன்றாக இருக்கிறது. அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நேரம்தான். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.